Hi students, இன்னைக்கு நம்ம structure of alimentary canalல படிக்க போறது small intestine. Small intestine is the longest part of the alimentary canal, which is a long coiled tube measuring about 5 to 7 meter. So small intestine தான் வந்து alimentary canalல இருக்கிற longest part, கிட்டத்தட்ட 5 to 7 meter long and it is coiled, அதாவது சுத்தி coiled இருக்கும். இதுல மெயினா பார்த்தோம்னா 3 parts இருக்கு, அது duodenum, jejunum and ileum. So இத முதல்ல நம்ம இந்த பிக்சர்ல பார்த்தா தெரியும், ஸ்டொமக் முடியிற இடத்துல இங்க இப்படி ஒரு பெண்ட் வரும், C shaped பெண்ட் வரும், அது பேர் தான் வந்து டியோடனம். அங்க இருந்து அதுக்கப்புறம் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன்ல போய் ஸ்மால் இன்டெஸ்டைன் சேருதுல்ல, ஸோ அந்த இடம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஈலியம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடம் ஈலியம்னு சொல்லுவாங்க. இந்த மிட் பார்ட், ஓகே, இந்த நடுவில் இருக்க பார்ட்டை ஜஜனம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ படிங்க. இப்போ டியோடனம் இஸ் C-shaped and receives the bile duct from liver and pancreatic duct from pancreas. நம்ம ஏற்கனவே படிச்சதும் liver தான் bile duct ப்ரொடியூஸ் பண்ணும், அதை கேல் பிளாடர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்புறம் pancreatic duct pancreasல இருந்து வரும். இது எல்லாமே எங்க வரும்னு பார்த்தோம்னா டியோடனம்ல வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஜெஜனம் பார்த்தோம்னா, ஜெஜனம் தான் மிடில் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். இட் இஸ் அ ஷார்ட் ரீஜன் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். த செக்ரீஷன் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் is intestinal juice which contains the enzyme like sucrase, maltase, lactase, lipase. Okay, so jejunum middle part of the small intestine சொல்லுவாங்க. As compared to duodenum, ileum ஓட இந்த jejunum small intestineல small part தான், small position தான் பிடிச்சிருக்கும். இதுல என்ன நடக்கும்னா, the secretion of the small intestine is intestinal juice. இந்த intestinal juice secrete பண்ணும். இதுல என்னென்ன enzymes இருக்கும்னு பார்த்தோம்னா sucrase, maltase, lactase and lipase இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஈலியம். ஈலியம் என்னன்னா forms the lower part of the small intestine and opens into the large intestine. நான் முதல்ல அந்த பிக்சரை காட்டி சொன்ன பார்த்தீங்களா? ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன்ல சேர போற அந்த பகுதி, அந்த பகுதியெல்லாம் வரைக்கும் என்னது ஈலியம்னு சொல்லுவாங்க. ஈலியம் இஸ் த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ ஈலியம் தான் லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். இட் கண்டெய்ன்ஸ் minute finger like projection called villi. It is more important. villiன்றது ஒரு finger like projectionா அந்த intestinal wallல இருக்கும். பாருங்க, 1 millimeter in length. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட எனர்ஜி இருக்குல்ல, அதை வேற அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட் டேக்ஸ் பிளேஸ், அதை அப்சார்ப் பண்ற இடமே என்னதுன்னா இந்த வில்லை தான். தேர் அப்ராக்சிமேட்லி 4 million in number. நம்ம அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இந்த ஈலியம் பகுதியில் இந்த வில்லைன்றது கிட்டத்தட்ட 4 மில்லியன் நம்பர் அளவுக்கு இருக்கும். இன்டர்னலி ஈச் வில்லஸ் கண்டெய்ன்ஸ் ஃபைன் பிளட் கேபிலரிஸ் அண்ட் லாக்டியல் டியூப்ஸ். ஸோ இந்த வில்லஸ்க்கு நடுவில் ஃபைன் பிளட் கேபிலரிஸ், அதாவது டியூப்ஸும் லாக்டியல் டியூப்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா உறிஞ்சும், இந்த லாக்டியல் டியூப்ஸும் இந்த பிளட் கேபிலரிஸும் வழியாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபுட்டுலேருந்து நியூட்ரியன்ஸ்லாம் உறிஞ்சி இந்த பிளட்ல அனுப்பப்படும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த வில்லை ஹெல்ப் பண்ணுது. இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஸ்டொமக்ல இருந்து டியோடனம்க்கு போகுது. டியோடனம்ல என்ன நடக்குது, பான்க்ரியாட்டிக் ஜூஸ் அண்ட் பைல் ஜூஸ், அதாவது பான்க்ரியாட்டிக் ஜூஸும் பைல் ஜூஸும் அதில் விழுந்து அதில் ஒரு அளவே ஏற்படுது. அதுக்கடுத்து ஜீஜனம்ல வருது. ஜீஜனம்ல பார்த்தோம்னா இன்டெஸ்டைனல் ஜூசஸ் வருது. சுக்ரேஸ், மால்டேஸ், லாக்டேஸ் அண்ட் லிப்பேஸ் வருது. ஈலியம்ல பார்த்தோம்னா லார்ஜ் இன்டெஸ்டைனோட பெரிய போர்ஷனே ஈலியம் தான். இதுல வில்லை பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த வில்லை 1 millimeter லென்த்துக்கு 1 millimeter லென்த் அளவுக்கு இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுட்டில் இருக்க எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி பிளட்ல அனுப்பக்கூடியது. த ஸ்மால் இன்டெஸ்டைன் சர்வ்ஸ் போத் ஃபார் த டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஸோ டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும், அப்சார்ப்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். இட் ரிசீவ்ஸ் த பைல் ஃப்ரம் லிவர் அண்ட் pancreatic juice from the pancreas in the duodenum. The intestinal glands secrete the intestinal juices. ஸோ மொத்தமாக நம்ம பார்க்க போது ஸ்மால் இன்டெஸ்டைன்ல 3 இருக்கு, தட் இஸ் டியோடனம், ஜீஜனம், ஈலியம். இந்த டியோடனம் என்ன பண்ணுது,
பேன்க்ரியாட்டிக் ஜூஸஸை பைல் ஜூஸை ரிசீவ் பண்ணி அங்கே ஒரு மிக்ஸ் பண்ணுது ஃபுட்டோட. அதுக்கப்புறம் இந்த ஜீஜனம் என்ன பண்ணுது, இங்கே இன்டெஸ்டைனல் ஜூஸஸ் வந்து செக்ரேட் பண்ணல. அது என்னென்ன என்சைம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சுக்ரேஸ், மால்டேஸ், லாக்டேஸ், லிப்பேஸ் இருக்குது. ஈலியம் என்ன பண்ணுது, அங்கே வில்லை ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த வில்லை என்ன பண்ணோன்னா அந்த ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரிஷனை அப்சார்ப் பண்ணி அதை பிளட்ல கலக்கிறதுக்கு உதவும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே காய்ஸ், நல்லா படிங்க. தேங்க்யூ.